பீகார்ல 2004 இதுக்கு முன்பாக இதே போல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு ஒரு இது ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து தற்போது 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது நடைபெறுகிறது. இதுல தான் இப்போ 35 லட்சம் பேர் வந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதே போல 22 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு. சுமார் 65 லட்சம் வாக்காளர்களோட பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல வெளியாயிருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, கடந்த 21 ஆண்டுகளாக இந்த எக்ஸசைஸ் நடக்கல. இப்ப திடீர்னு பீகார்ல நடத்துவதற்கான வாய்ப்பு ஏன் நடக்கிறதுங்கிற ஒரு கேள்வி நாம் முன்வைக்கிறோம். இப்போ அதே மாதிரி 35 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. இந்த 35 லட்சம் பேரும் புலம்பெயர்ந்ததுக்கான ஆதாரம் எங்க புலம்பெயர்ந்திருக்காங்க, இல்ல இங்க உண்மையாலுமே இங்க புலம்பெயர்ந்திருக்காங்களா, இல்லது அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாத காரணத்தினால அவர்களால டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியாது. ஒருவேளை ஒருத்தர் வேலைக்கு வேற இடத்துக்கு போயிருக்கலாம் வீட்டுல வெரிஃபிகேஷன் வரும்போது. சோ அப்படி இருக்கும்போது இவர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து இவர்கள் பெயரை எடுப்பது என்பது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் நம்ம ஒண்ணு சொல்லிக்கலாம். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்திய சிட்டிசனா இருந்தா அவங்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்பது இந்திய அரசியல் சட்டம் சொல்றாங்க. சோ இப்ப திடீரென இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நடத்தி, தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு எக்ஸசைஸ் நடத்தி இந்த மாதிரி 65 லட்சம் பேரை பட்டியலிருந்து நீக்குவது ஒரு இங்க நீக்கிறாங்களங்க, கரெக்டா தான் நீக்கி இருக்காங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு தவறு நடந்திருக்கான்னு மறுபடியும் இதை கவுண்டர் பண்ணி இதுக்கு ஒரு ரெசல்யூஷனே இல்லாம, அதுக்கு டைம் ஃப்ரேமே இல்லாம ஒரு தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக அதை நடத்துவது என்பது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்னங்கிறாங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட் நாங்க வந்து பியூரிஃபை பண்றோம், ஓட்டர் லிஸ்ட்ல பல தவறுகள் இருக்கு, நாங்க பியூரிஃபை பண்றோங்கிறாங்க. இது ஏன் அதை பண்றாங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுதுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டர் லிஸ்ட முழுமையா பியூரிஃபை பண்ணி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான முதல் ஒரு ஆயத்த பணியா தான் அதை பண்றாங்க. அது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இதன் மூலமாக அவர்கள் என்ன சாதிக்கிறாங்கன்னா, ஏன் எதிர்க்கட்சிகள் அதை வந்து ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க? என்ன அர்த்தத்துல சொல்றீங்க பியூரிஃபைனா? எலெக்ஷன் கமிஷன் பியூரிஃபைங்கிறாங்க. நாம அதை சொல்லல, எலெக்ஷன் கமிஷன் பியூரிஃபை பண்றேங்கிறாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக இப்ப பாஜக சார்ந்த நாகராஜ் சொன்னார், கடந்த 20 ஆண்டுகளா நாங்க தான் பீகார்ல ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கோங்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் நடைபெறுது. 20 ஆண்டுகள்ல எலக்டோரல், அதாவது ஓட்டர் லிஸ்ட் வந்து இம்பியூர், அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல தவறான வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த 20 ஆண்டுகளாக ஒரு தேர்தல வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அப்ப அந்த தேர்தல் எல்லாத்தையுமே நம்ம தள்ளுபடி செய்து விட முடியுமா? இப்போ 65 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள், அவங்களோட கணக்கு பிரகாரம் போலி வாக்காளர்கள் அங்க வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள் என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட 65 லட்சங்கிறது 7 கோடி பேர்ல 65 லட்சங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கைங்க.